திரும்பி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக அடிவாரத்தில் தான் இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில் இருக்குது. இங்கே காலையிலே ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற அனுமதியை பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு 5 o'clock மார்னிங் 5 o'clock உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம செக்கிங்லாம் பண்ணிவிட்டு பேக்கில் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க பார்த்துட்டு, பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதுக்கான டோக்கனை இது பண்ணிவிட்டு, அது ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த டோக்கன் இது பண்ணிவிட்டு நம்ம திரும்பி ரிட்டன் எடுத்து வந்து கொடுத்துட்டோம்னா அந்த 10 ரூபா ரீஃபண்டபிள் தான். அதுக்கப்புறம் 20 rupees பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பொறுமையாக நடக்க வேண்டியதாங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு 1.5 கிலோமீட்டரும் 2 கிலோமீட்டருக்கு அப்படியே ஒரு பாதை மாதிரி இருக்கும். பொறுமையாக அதில் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா அங்கே கீழே ஒரு அடிவாரத்துக்கு அங்கே ஒரு வீரபத்திரர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் போ நான் காட்டுறேன், சரிங்களா? நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்க, அந்த வீரபத்திரர் கோயில் இதுதான். இது இங்கேருந்து டைரெக்டாக பார்த்தோம்னா நம்ம பருவதமலை மேலே அந்த ஹில் டாப்பு தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் சைடில் கீழே வீரபத்திரர் கோயில். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு 24 hours சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கே தெரியுதுங்களா? அங்கே கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு கஞ்சி ஊறுகாய் போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம பிளேட்டை மட்டும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவங்க அதில் எவ்வளோ கேட்டாலும் நம்ம போட்டுகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்டாக நம்மளால் பெருசாக சாப்பிட முடியாது. ஏன்னா மலை ஏறணுன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். அவ்வளோ தூரம் ஏறணும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஏற முடியாது அப்படின்றனால நம்ம கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுப்போம். சரி, நாங்களும் சாப்பிட்டு அப்படியே படிக்கட்டு ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் காட்டுறேன். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் அப்படியே போய்கிட்டே இருக்க கொஞ்சம் நல்லா ஸ்வெட் ஆகுது, பரவாயில்ல. தெரியுதுங்களா? மேலே ஃபுல்லாக பச்சை பசேன்னு, சைடு ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக, நல்லா என்னென்னா கொஞ்சம் நேச்சராக அந்த பொல்யூஷன் இல்லாத காற்று இதெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போக 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 உங்களுக்கு சரியாக ஒரு 800 படிக்கட்டில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் உங்களுக்கு திருப்பி வியூ காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு கால்வாசி மலை தான் ஏறி இருக்கும். 20% 25% தெரியுதுங்களா? அந்த டாப் தெரியுது பாருங்கள். அங்கேருந்து பாருங்கள் அப்படியே கீழே ஆப்போசிட்டில் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் பாருங்கள். போ நல்லா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு சைடெலாம் நல்லா வழுக்கு பாறை தான். அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். இது ஒரு சின்ன மண்டபங்க, தெரியுதுங்களா? இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நைட்டில் வந்து மழை பெஞ்சிச்சு, அது மாதிரி என்ன ஏறும்போது மழை பெஞ்சிச்சு. முன்னெல்லாம் நைட்டில் அலோடு, அப்போ ஏறும்போது மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் அங்கே வந்து தான் தங்குவோம். அந்த மண்டபத்துக்கு அப்புறம் மேலே அப்படியே இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம படிக்கட்டு அந்த கடலாடி வழிக்கு தாண்டி ஏணி படிக்கட்டு தாண்டி வந்துட்டு ஒரு வியூ இது கடப்பாறைக்கு கீழே 3rd ஸ்டேஜ் கடப்பாறை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு இது. இந்த முடிச்சுட்டு டேரெக்டாக கடப்பாறை தான். நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் போன நேரம் கொஞ்சம் நல்ல நேரம், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மி. இது பாருங்கள், கடப்பாறை ஏறி முடிச்சாச்சு. கடப்பாறை ஏறுற வீடியோ வந்து உங்களுக்கு நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணி விடுறேன்.
நம்மளால் ரொம்ப மேலே போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்தே சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு திரும்பி கிளம்பி கீழே இறங்கிடுவாங்க. ஏன்னா மேலே எல்லாராலையும் ஏற முடியாதுல்ல, கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் உடல் வெயிட்டு பாடி வெயிட் அதிகமாக இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் முடியாதவங்க அங்கேயே சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. இது அப்படியே போயிட்டே இருந்தாங்க பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு ரோட்டில் இறங்கி நடந்து வந்தோம் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில், அந்த ரோடு உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ரோடு? இதுதான் அந்த சின்ன ரோடு. ஆக்சுவலாக நம்ம நடந்து வந்த ரோடு அந்த 1.5-2 கிலோமீட்டர் ரோடு அது. சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். நம்ம ஏறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு 15th டைம் வரேன். இதே ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன்னா எனக்கு ஒரு 4 hours to 5 hours ஆச்சு. 15th டைம்னால எனக்கு ஒரு 2.5 hours கொஞ்சம் உட்காந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு ஏறுறதுக்கு 2.5 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் மாதிரி, எல்லாரோட நம்பிக்கை மாதிரி, யார் யாருக்கு குழந்தை வேணும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகலை, அது மாதிரி எல்லாம் வேண்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க துணியில் ஒரு கல் எடுத்து அதில் கட்டி மரத்தில் கட்டி வச்சுட்டு வேண்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சோன்னா திரும்பி மேலே சிவனை பார்க்க வரும்போது பார்த்துட்டு வேண்டுதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி ரிட்டர்ன் வரும்போது அந்த துணி நம்ம என்ன கட்டினோமோ அது இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே கட்டி எங்கன்னா போயிட்டு மறைஞ்சிட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்ச எதனா ஒரு துணி நம்ம கையில் கிடச்சது எதனா ஒன்று அவுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ஒருத்தர் விடாமல். நிறைய வேண்டுதல். இது தாங்க, இது வந்து இறங்குற வழிங்க. நம்ம கடப்பாறை கிட்ட வந்துட்டோம். இது வந்து இறங்குற வழி, இது வந்து ஏறுற வழி. பாருங்கள், நான் பாதி தூரம் கொஞ்சம் ஏறி இருக்கேன் கடப்பாறையில். போய்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர். நல்ல வேளை நாங்கள் போன டைம் சாட்டர்டேன்றனால பெருசாக கூட்டம் இல்லை. அப்படியே பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். நல்ல கிளிப்பிங்ஸ் காட்டுறேன், தெரியுதுங்களா? ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் தான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாம் தெளிவாக காட்டணும்ல, அதனால ஏறிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்குள்ளே கடகடன்னு மேலே போய்ட்டு சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிடணும். வெயில் நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா பாறையெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும், காலெல்லாம் ஃபுல்லாக வீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வழியும் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்கள், இது தாங்க ஒரு ஹைலைட்டே இது தாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சின்னதாக ஒரு தகரம் மாதிரி. அது ஆக்சுவலாக சைடில் பிடிக்கிறது வந்து ரொம்ப சைடில் போயிருக்கும், அதை நம்பி ஏற முடியாது. இது மேக்ஸிமம் ஒரு 4 பேர் ஏறினா உடச்சிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதில் ஏறி நடந்து தாண்டி பொறுமையாக வந்தீங்கன்னா சைடில் ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்தில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு கிணறு மாதிரி. எங்கன்னா கடப்பாறை வழியெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நிறைய கடை இருக்கும். இப்போல்லாம் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. வர வழியில் நம்ம தலைவரோட தொல்லைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சைடில் பிடிச்சி நம்ம வாட்டர் கேனை பறிக்கிறது, தண்ணி பாட்டில் இழுக்கிறது, நெக்ஸ்ட்டு இருக்கிற சாப்பாட்டில் எடுத்துகிட்டு போகிற பொருள்லாம் பிடுங்கிறதுன்னு அவங்களால முடிஞ்ச வழிப்பறியை பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆகாய படிக்கட்டுக்கு கீழே. அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆகாய படிக்கட்டு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு மாதிரி ஸ்லோப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில டைம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் தைரியமாக படுத்துருக்கலாம். ஏன்னா சைடில் வந்து அந்த இரும்பு ஃபென்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம சைடில் கொஞ்சம் படுத்துருக்கலாம், ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெயிலுக்கு. அதுக்குமா நாங்கள் போனப்போ கொஞ்சம் கூட்டம், மேலே ஏற கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். சைடில் பாருங்கள், அது வந்து ஜவ்வாது மலை. சைடில் இருக்கிறது வந்து ஜவ்வாது மலை. மேலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது. உங்களுக்கு இப்போ கேமரா ஃப்ரண்ட்டில் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. சைடில் மேலே ஏறணும். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் தான் ஒரு டைமில் ஏற முடியும். 2 பேர்லாம் போக முடியாது, ஒரே ஒருத்தர் தான் போக முடியும். போய் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் என் ஃப்ரெண்டை முன்னாடி அமுச்சிட்டேன். விழுந்தால் நம்ம மட்டும் விழுந்துக்கலாம், பாவம் ஃப்ரெண்டு வேறு. பாருங்கள்
தெரியுதுங்களா? சின்ன சின்னதாக அங்கங்கே சைடில் அந்த ஹோல்ஸில் கை வச்சு அப்படியே பொறுமையாக ஏற வேண்டியதான். தனியாக நிறைய டைம் தனியாக வந்திருக்கேன். இந்த தடவை ஃப்ரெண்டு திடீர்னு காலில் ஃபோன் அடிச்சுட்டு மாதிரி மச்சான் மாதிரி போகலாம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ஒரு டைம் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணாப்பில். பாருங்கள் எவ்வளோ நேரவாக இருக்குது பாருங்கள் குறுகலாக. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களாம் ஏறுறது கஷ்டம். அவங்களுக்கு வேறு வழி இருக்குது, அந்த சைடு படிக்கட்டுருக்கு, அதில் வழியாக ஏறி வருவாங்க. ஃபைனலி மேலே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் சின்னதாக. அப்படியே இறங்கி நடந்து போனீங்கன்னா இந்த வியூ பாருங்கள். குரங்கு உட்காந்துருக்காரு பாருங்கள், அந்த சின்னதாக கோடு தெரியுது பாருங்கள், அந்த கோடில் தான் நம்ம நடந்து வந்தோம். ஆக்சுவலாக எல்லாம் இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கீழே ரிட்டன் இறங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓடுறாரு பாருங்கள், போய் தகவல் சொல்லுவார் மேலே போயிட்டு, நிறைய குரங்கிட்ட நிறைய கூட்டம் வருது அப்படின்ட்டு. இதுதாங்க நம்ம ஏற இங்கே, அதாவது பர்வதமலைக்கு கடைசி படிக்கட்டுனா இதுதான். இது உள்ளே வந்து மூலவர் இருக்கார். மூலவருக்கு முன்னாடியே இங்கே வந்து நிறைய சிலை வச்சுருப்பாங்க. முருகர் சிலை, விநாயகர் சிலை. இவர் தாங்க மூலவர். நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். முன்ன ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனு. வெறும் திருநீர் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணணும். இல்லை நாங்கள் பன்னீர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடைசியாக கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோங்க. இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் டைம் அடுத்து நான் வேறு எங்கே போனாலும் வீடியோ எடுத்து கம்பல்சரி போடுறேன். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு vlogனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பைக் எடுத்துட்டோம், ஹெட் ஜாக்கெட்டு மாட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக போடுறேன்.